விட்டு உட்காரு. கை கொடுக்க சொன்னீங்க. 5 மணிக்கு வேற முடியும்னு கேட்க வர, அதனால அவரு பேருக்கு மரியாதை கொடுக்கணும். இது எப்பேற்பட்ட சேத்திரம்? இதுதாங்க ஆடூர் குலப்பாக்கம். ஆடூர் நீங்க நடக்கிற நானும் நடக்கிறேன். எதற்காக கூத்து? அதான் புடவக்காரி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா பெருவிழாக கொண்டாடி அம்மனுடைய அனுகிரகத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்பதற்காக நாடகம். ஆமாங்க, மாசி அமாவாசை முன்னிட்டு ஒரு இரவு கேளிக்கை. ஆமாங்க, அப்படி நாடகம் வைத்துள்ளாரு தேவராஜ ஐயா. தேவராஜ ஐயா அவருடைய பாதர் வந்த கமலத்திற்கும் இன்னும் புடவகாரி அம்மானுடைய பாதர் வந்த கமலுக்கும் அங்கே தொண்டு புரியக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இன்னும் ஊர் பொதுமக்களுடைய பாதர் வந்த கமலுக்கும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க அயலூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய நல்ல பேர் வேண்டும் வந்திருக்கக்கூடிய அன்னையுடைய பாதர் வந்த கமலுக்கும் இன்னும் சப்தகன்னி நாடக சபா சபாவின் உரிமையாளர் காலம் சென்ற அவரு உயிராடுகிறார். செத்து விட்டாரு. காலாகாலமாக இவன் காது கேட்டிருக்குது, இவனுக்கு காது கேட்கணும். தப்பு இல்ல. காலாதிகாலமாக பப்பு நடத்த தாங்கி நடத்தி வரக்கூடிய இன்னும் நாடக பேராசிரியர் இன்னும் நிமிட கவிராயர் அவர் பேர் சொல்றது கூட தகுதியற்றவர்கள். நாடக பேராசிரியர் அவருடைய பாதர தகவல்களுக்கும் இன்னும் கோடையில மிருதங்க சக்கரவர்த்தி அர்ச்சனைக்கு போய் கேட்டு பாரு, அவருக்கு கத்து கொடுத்துட்டே நான் தானா அப்படியே நாடக பேராசிரியர் இன்னும் கோடையில மிருதங்க சக்கரவர்த்தி கவியரசு நாடக ஆசிரியர் அவருடைய பாதர் வந்த கமலவளுக்கும் இன்னும் ஏனைய நாடக ஆசிரியர் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் எங்க ஆள் ஒருத்தவங்க விட்டுட்டேன். எங்க அர்ச்சனை கூட கூடியா இருக்கிற இன்னும் சிவராஜ் அண்ணா அவருடைய பாதர் வந்தவங்களுக்கும் ஏனைய நாடக ஆசிரியர் அவருடைய பாதர் வந்தவங்களுக்கும் தங்களுக்கும் ஆளை பார்த்து கூட விளக்கம் தெரியும். விவரம் சொல்லுவார். அவருக்கு மட்டும் ஜெய போறீங்க, எனக்கு மட்டும் மகாராஜா ஆனா நீ மகாராஜா ஜெய போட்டோம். ஆனா நம்ம ஜமால தாள அடிக்கிறா பையன் அப்படி நின்னு போய் காலில ஆனா ஒரு டீ ஒரு பண்ணு ஒரு பிஸ்கட் வந்துறாரு. அவர் பண்ணு பிஸ்கட் தான் வாங்கி தராரு. உனக்கு ஜெய போட்டோம். நான் உனக்கு கட்டிக்கு வாங்கி தரேன். உனக்கு ஜெய போட்டோம். லவா லட்டு வார்த்தைகள் வேண்டாம். ஆமாங்க. எப்பலே என்ன சொன்னா? ஐமுக தேவன் சத்யுலக வாசன் சத்யுலகம் நான்கு லோகத்திலே முதல்ல நாடு எமது நாடு சத்யலோகம். ஆமாங்க. ஆமாடா. அப்படி சத்யலோகம் சொன்னனே என்னுடைய தாய் தந்தை ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நான் எங்க இருக்கிற உங்க அப்பா உங்க அம்மால போய் கேட்டா தெரியும்.
ஆதி நாராயணமூர்த்தி இருக்காரு. ஆமா. அண்ணவரோட உந்தி கமலத்திலே தாமர தண்டின் வழியாகவே உந்தி கமலனா தொப்புள்டா. தொப்புள் வழியா பொருந்தா ஆமாடா. என்னடா இது வேடம் அப்படி பாராட்டி இங்கடா பாக்குறவங்க அம்மா முட்டாளாக்குறாங்க. தொப்புள் வழியால எப்படி வர முடியும்? தொப்புள் வழியால வந்தாராம். எப்படி தொப்புள் வழியால வந்து சொல்றீங்க டேய், எப்படிங்க? பகவானுடைய உந்தி கமலத்திலே இந்த தொப்புளின் வழியாகவே தாமர தண்டின் வழியாக இந்த பிரம்மதேவன் பிறந்தேன். அப்படி பிறந்து எனக்கு என்ன வேலை? மொத்தம் 4 வேதம். மொத்தம் 4 வேதம். சுமிக், யசுர், சாமம், அதர்வன சொல்லக்கூடிய 4 வேதத்தை கருத்திலே கொடுத்து எப்படி? 4 வேதம். ஆமாடா, 4 வேதத்தை கருத்திலே கொடுத்து எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலைங்க? என்ன வேலை தெரியுமா? படைப்பு கர்த்தா. எப்படி? படைப்பு கர்த்தா. நான் என்ன சொன்னேன்? எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை சொல்லுங்க? நீ வரமா சொல்ற மாதிரி போடு. நான் ஜீவ சிந்துகள் தன்னை எப்படி நீங்கள் சந்திக்கல சிஸ்டிப்புக்கு கர்த்தா. ஆஹா. ஆமாடா. எப்படி? படைப்பு பாமர மக்களை படைத்தேன், படைத்து மண்ணையும் படைத்தேன், விண்ணையும் படைத்தேன், படைத்த உன்னையும் படைத்தேன். ஆமாடா. என்ன பாமர மக்களை படைத்தேன், மரம் செடி கொடி படைத்தேன், மண்ணையும் படைத்தேன், விண்ணையும் படைத்தேன், உன்னையும் படைத்தேன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்க அம்மா யாரு படிச்சது? நான்தான்டா. எங்க அப்பா படிச்சது யாரு? நான்தா. என்ன படிச்சது யாரு? நானே. என்ன படிச்சது நீனா? எங்க அப்பா எங்க என்ன படிச்சது இவனா? அப்ப எங்க அப்பா லீவ் போட்டு போயிட்டாரா? என்னடா? ஏய், நீ உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் பிறந்திருப்ப. ஆமா. ஆனா நீ படிச்சு சொல்ற. நீ படிச்சு சொல்லமா? ஏய், எங்க அப்பா படிச்சான்னு சொல்லு. ஏய் ஆ? இந்த பிடிக்க கூடிய ஆளு ஓ, இவர்தான் புண்டை முடிக்கிறாரா? ஏய், அம்மா சேர்ந்துருக்கலாம். ஆ, ஆ. ஆனா உன்ன சிஷ்டிப்பு கர்த்தாவுக்கு பிண்டம் பிடிச்சு போட்டதே இவருதான். ஓ, இவர்தான் மருந்து கொடுக்கிறவரா? உன்னுடைய தாய் தந்தை சேர்ந்திருக்கலாம். ஆ, பிண்டம் பிடிக்கக்கூடிய ஆள் நானு. ஓஹோ. அது மட்டும் கிடையாதுடா. ஆ, எல்லாருமே ஆ. 3 நாள் வாழ்க்கை பிறந்தார், இறந்தார், பிறகு அவர் இருந்தார். ஆமா. 3 நாள் வாழ்க்கையில அவர் இறந்த பிறகு அந்த பிரம்ம எதிரை ஏய்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுத கூடாதா? உன்னை தான் தேடி நிக்கிறேன் ஊர் நாட்டு மக்கள் எல்லாம். ஏண்டா? என்ன படிச்ச கம்மியாச்சு வந்தானா ஒருத்தவன நொண்டியா படிக்கிறேன், ஆமா. ஒருத்தவன நொண்டி நான் படிக்கிறேன், ஆஹா. ஒருத்தவன் இப்படி இப்படி வீட்டுல படிக்கிறேன். ஓஹோ. அவன் இப்படி இப்படி எங்க வைக்கிறான். அதனால உன்னை படிச்சவன் என்ன படிச்சவன பார்த்தா தொடர்பு சலாடி சொல்றாங்க. Correct, correct. நீ என்ன கேக்குற? ஒருத்தன் நொண்டியா படிக்கிறே, ஒருத்தன் நொல்லையா படிக்கிறியே. ஆமா. இதெல்லாம் ஏன் இப்படி படிக்கிற? ஏன் படிக்கிற? ஏய், ஏற்கனவே முற்பிறவிலே உன் ஜென்மத்திலே அவனுடைய தாய் தந்தையை அவனை கால் ஊனமாகவும் கை ஊனமாகவும் படைத்தேன். உன் பிறவில நீ செய்யக்கூடிய பயனை இப்பிறவில நான் சிஸ்டிப்பு செய்தேன். அப்புறம் ஆமாடா. ஏய், ஊமை ஆகிறதுக்கு என்ன கேக்குற? அங்க இருக்கக்கூடிய மக்களை அனைவரையும் தகாத வார்த்தையில எந்த ஒரு வாய் பேசுகிறது அந்த வாய் அடுத்த பிரிவிலே ஊமையாக போகட்டும். அப்படி என்ற அடுத்த பிரிவிலே சிஸ்டிப்பு செய்தேன். நான் எப்படி சிஸ்டிப்பு செய்தேன்? ஏய், அப்படி எப்படி சிஸ்டிப்பு செய்தேன்? எப்படி? இப்படி மண்டை எடுத்து பின்புறமாக உயிர் கொடுத்து அப்படி பின்புறமாக வீசினாலே பெண் குழந்தை. இப்படி மண்ணை எடுத்து ஆமாடா, இப்படி மண்ணை எடுத்து பின்புறமாக உயிர் கொடுத்து முன்புறமாக வீசினால் ஆண் குழந்தை. இது ராவ். இதான் ராவா? ஓ, இது யாரு போட்டியா? ஏண்டா? இவர் என்ன சொல்றாரு? ஏம்பா? பின்னாடி புடிக்கிறதா? பிடிக்கிறதா? முன்னாடி பார்த்து ஆமா. முன்னாடி வச்சுனா ஆமலன்றாரு. ஆ. பின்னாடி புடிச்சு ஆமா. முன்னாடி மூந்து பார்த்தா கவுலடிக்காது. ஏய், உண்மையை சொன்னால் ஆண் குழந்தை. பின்புற
வீசினால் பெண் குழந்தை, வலது புறம் வீசினால் குளம் குட்டை யாரு, இடது புறம் வீசினால் மரம் செடி கொடி, அனைத்தையும் சிசிப்புக்கு கட்டம். சிசிப்புக்கு கட்டம் சொன்னே. இதுவரை நீ எதை சொல்லி நிக்கிறிய? உனக்கு திருமணம் ஆனதா? எனப்பா திருமணம் ஆகிவிட்டது. மனைவி கலைவாணி. இந்த பாமர மக்களுடைய நாவிலே தங்கி பதிக்கக்கூடிய வேலை மனைவி கலைவாணிக்கு. என் மகனை என் மனைவி மட்டும் நாவிலே தங்கலனா இங்க வந்து கூத்தாட முடியாது. உன் பொண்டாட்டியை தாங்க நான் பாத்துக்கிறேன். இப்போ வருது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உதவாங்க கிடக்குறேன். நீங்க உட்காந்து வந்திருப்பா நான் மாட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த சத்திர சும்மா இருக்கு போறேன். என்னுடைய மனைவி கலைவாணி சும்மா இருக்கிறேன். மனைவி கலைவாணி இருந்தால் அது சீக்கிரமாக கணவர் அழைத்தார் என்று சீக்கிரமா கொண்டு வா.